Hello friends, Oppo recently F19 series India launch பண்ணிட்டாங்க. இந்த series கீழ high end மாடலா 5G கனெக்டிவிட்டியோட 26000 பிரைஸ் பாயிண்ட்க்கு F19 Pro Plus 5G அப்படிங்கற புரியாத நேம்ல ஒரு ஃபோனை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆன் பேப்பர் ஸ்பெக்ஸ் வச்சு பார்க்கறப்ப ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷன் மாதிரி தான் தெரியுது. அதுவும் ஆஃப்லைன் கஸ்டமர்ஸ்க்கு உண்மையாலுமே நல்ல ஆப்ஷன் தான். பட் பிரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இந்த வீடியோவில் இந்த பிரைஸ்க்கு F19 Pro Plus 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா எப்படி இருக்கு அன்பாக்சிங் பண்ணி குயிக்கான ரிவ்யூ பார்த்தரலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமர்த்தி மறக்காம உங்க டெக் ஃப்ரெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது ரிவ்யூ யூனிட் எல்லாம் கிடையாது, ரீட்டைல் யூனிட் தான். பவர் செல்பாக் அப்படிங்கிற மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம் தான் இந்த ஃபோன் நமக்கு அன்பாக்சிங் பண்ண கொடுத்துருக்காங்க. இந்த ஷாப்ல போய் நீங்க F19 Pro Plus வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 10000 mAh மதிப்புள்ள பவர் பேங்க் ஃப்ரீயா தராங்க. அதனால இந்த ஃபோன் வாங்குற மாதிரி இருந்தா பவர் செல்பாக்ல போய் ட்ரை பண்ணுங்க. இதுதான் Oppo F19 Pro Plus 5G வர பாக்ஸ். இங்க Black and Blue கலர்ல பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. LL அப்படின்னு சொல்லிட்டு மேல கொஞ்சம் வித்தியாசமான பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்க்கு ஃப்ரண்ட்ல ஃபோனோட நேமை மினிமல் சைஸ்ல கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்க்கு ரெண்டு சைடுமே ஃபோனோட நேம் தான் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா Oppo பிராண்டிங் கூடவே ICC அந்த பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. டாப் எம்டியா தான் இருக்கு. பாட்டம்ல ஃபோனோட ஒரு சில ஸ்பெக்ஸ் பாக்ஸ் கரண்ட் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பிரைஸ் 30000 போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பாக்ஸ் ப்ரைஸை விட கம்மியாக தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. 26000 தான் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ்க்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபோனோட ஹைலைட்டான ஸ்பெக்ஸ் எல்லாமே மறுபடியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இருக்கிறது 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. இப்போ சீலை பிரிச்சுட்டு பாக்ஸை ஸ்வைப் அப் பண்ணுவோம். உள்ள புழு பேக் கலரில் இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுக்குள்ளே சின்னதாக இன்னொரு பாக்ஸ் இருக்கும். அதில் சிமெட்ரி டெப்பின் நார்மல் புக்லெட்ஸ் அதுக்கப்புறம் TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ்மே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. இதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஃபோனை எடுப்போம். ஃபோனோட ஃபர்ஸ்ட் லுக் ரொம்ப சூப்பராக இருக்குது. கையில் ஒரு ஃபோன் பிடிச்சிருக்க மாதிரி ஃபீலே இல்லை. அந்த அளவுக்கு வெயிட் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அது போக பாக்ஸில் 50 வாட் Oppo ஃப்ளாஷ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. Type-C சார்ஜிங் கேபிள், ஆப்பிள் ஏர்பட்ஸ் டைப்பில் இயர்பீஸ் கொடுத்துருக்காங்க. இன்னமும் Oppo இயர்பீஸ் கொடுத்துட்டு இருக்காது. ஒரு வெல்கம் ஃபீச்சர் தான். ஏன்னா சில பிராண்ட் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கே கொடுக்கறது இல்லை. இங்கே அதையும் கொடுத்து இயர்பீஸும் பாக்ஸில் கொடுக்குறாங்க. இதெல்லாமே ஆஃப்லைன் கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ணுறதுக்காக தான். அவ்வளோதான், பாக்ஸில் ஒன்றுமே இல்லை. இப்போ எல்லா இடத்து ஓரமாக வச்சுட்டு ஃபோன் ஆன் பண்ணுவோம். ஆனால் அதுக்குள்ளே பிசிக்கல் அலைன்மெண்ட்ஸ் பார்த்தலாம். ஃபோனுக்கு ரைட் ஹேண்ட் சைட் பவர் ஆன் ஆஃப் கீ கொடுத்துருக்காங்க. பாட்டமில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக், பிரைமரி மைக், ஸ்பீக்கர் கிரில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அது போக Type-C சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் ஷாட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2 சிம்மு போட்டுக்கலாம். டெடிகேட்டடாக உங்களால் மைக்ரோ SD கார்டு போட்டுக்க முடியும். அது கூட வால்யூம் ராக்கர்ஸ் கீ கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் கொஞ்சம் வித்தியாசமாக தான் அலைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் ஒரு சில ப்ளோட்டர் ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்னாப்சாட் மாதிரி ஆப்பை உங்களால் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். பட் நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஆப்பை உங்களால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. எல்லா ஆப்புமே அன்இன்ஸ்டால் பண்ணுறக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். அது கொஞ்சம் டிஸ்பாயிண்ட் பண்ணுறது தான். ஃபர்ஸ்ட் ஃபோனோட டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கா. இங்கே ஃப்ரண்ட்டில் 6.43 inch ஃபுல் HD ப்ளஸ் ரிசொல்யூஷனில் சூப்பர் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. வியூவிங் ஆங்கிள் எல்லாமே தாறுமாறாக இருக்குது. மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கே மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சின்னதாக ஒரு பஞ்சுவல் கொடுத்துருக்காங்க. 3.7mm டயாமீட்டர் தான் அந்த பஞ்சுவல் சைஸ் இருக்குது. கீழே இருக்க பெசல் ரொம்ப தின்னாக கொடுத்துருக்காட்டி 90.8% ஸ்க்ரீன் டு பாடி யூஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 800 nits வரைக்கும் இங்கே பீக் பிரைட்னஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு Oppo தரப்புன்னு சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டிஸ்பிளே சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அது மல்டிமீடியா பொறுத்த வரைக்கும் மட்டும்தான். அதாவது மூவிஸ் பார்க்குறப்ப கேம் விளையாடுறப்ப அந்த நாம் பார்க்குற வியூவிங் குவாலிட்டி இருக்குல்ல, அது LED பேனலில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த பிளாக் எப்பவும் போல் நல்லா டார்க்காக டெப்த்தாக தெரிஞ்சது. டார்க் கலர்ஸ் எல்லாமே AMOLED பேனலில் எப்பவும் போல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால் அதிகமாக மூவிஸ் பார்ப்பா அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வேறு லெவலில் இருக்கும். எந்த இடத்துலையுமே டிசப்பாயின்ட் பண்ணாது. அப்புறம் யார் இந்த டிஸ்பிளே டிசப்பாயின்மெண்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமர்ஸ் ஃபாஸ்ட்டான ரெஸ்பான்ஸ் வேணும்னு நினைக்கிறாங்களே நிச்சயமாக டிசப்பாயின்மெண்ட் பண்ணும். ஏன்னா இங்கே 60Hz ரிஃப்ரெஷ் தான் ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 180Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது அந்த அளவுக்கு எனக்கு எஃபெக்டிவாக தெரில. நார்மலாக ரிஃப்ரெஷ் ரேட் 120Hz கொடுத்துருந்தாங்க, இல்லை 90Hz கொடுத்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான். அது போக இங்கே ப்ரொடக்ஷனுக்கு கார்னிங் Gorilla Glass 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் சைட் கொடுத்துருக்க கேமரா மாடியூலுக்குமே கார்னிங் Gorilla Glassோட ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் பேக் சைட் டிசைனுக்கு அது கொடுக்கவே இல்லை. ஏன்னா பேக் சைடு இங்கே பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பற்றி பேசணும், டிஸ்பிளே ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா 10 out of ஒரு 6 இல்லைனா 7 கொடுக்கலாம். ரிஃப்ரெஷ் ரேட் ஒரு 90Hz இல்லை 120Hz கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக 10 out of 8 இல்லைனா 9 இந்த டிஸ்பிளேக்கு பாயிண்ட் கொடுத்துருக்கலாம். அதுதான் இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் டிசப்பாயின்மெண்ட். அதுக்கப்புறம் இங்கே செக்யூரிட்டிக்கு AMOLED பேனல் கொடுத்துருங்காட்டி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அந்த 3.5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அக்யூட்டாக தான் ஒர்க் ஆகுது. எந்த ப்ராப்ளமும் இல்லை. இங்கே ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷனும் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க அந்த பஞ்சுவல் கொடுத்துருக்க செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரெஸ்பான்ஸ் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ அந்த பிளாஸ்டிக் பேக் டிசைனுக்கு வருவோம். இந்த ஃபோனை 26000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு தேதிக்கு ரெட்மி மாதிரி பிராண்ட், போக்கோ மாதிரி பிராண்ட் 15000க்கு கிளாஸ் பேக் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுவும் போக்கோ M2 Pro ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபரில் 12000க்குலாம் கிடைக்குது. அதுலேயே கிளாஸ் பேக் ஆஃபர் பண்ணுறாங்க.
பட் 26,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் மெயினாக ஓப்போ டிசைனை ஃபோக்கஸ் பண்ணி தான் லான்ச் பண்ணுவாங்க. இங்கே போய் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்து வச்சிருக்காங்க. பிளாஸ்டிக் பேக் அப்படின்னா மொக்கையாலாம் இல்லை, எப்போ போல ஒரு ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மட்ஜஸ் எல்லாம் பெருசாக அப்சர்வ் பண்ணது பெருசாக அப்சர்வ் பண்ணல. நல்லா க்ளோஸாக இருக்கா இல்லையா நீங்கள் செக் பண்ணுறப்ப தான் ஃபிங்கர் பிரிண்ட் அப்சர்வ் பண்ணிக்கிறதே தெரியுது. அந்த அளவுக்கு டீசெண்டான டிசைன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே லெஃப்ட் கார்னரில் ரெக்டாங்குலர் அலைன்மெண்ட்டில் குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. கேமரா ஆர்வேமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இதுக்கு தான் நான் சொன்னேன் அந்த கார்னிங் கிளாஸோட 5% கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோனுக்கு கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ஓப்போ அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சைஸில் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. டிசைன் ஓரளவுக்கு ஐ கேட்சியாக இருக்குது. நல்ல கலரையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, லைட்டெல்லாம் நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 2 கலர் ஆப்ஷன் இருக்குது. நம்மகிட்ட இருக்கிறது ஃப்ளூயட் பிளாக் அப்படிங்கிற பிளாக் கலர் ஆப்ஷன். இது போக ஸ்பேஸ் சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில்வர் கலர் ஆப்ஷன் இருக்குது. அதுவும் டிசைன் சேம் இதே தான். இங்கே பிளாஸ்டிக் பேக் கொடுத்தங்காட்டி ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. 173 கிராம் தான் வெயிட் இருக்குது. 7.8 mm தான் திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்குது, திக்னஸுமே கம்மியாக இருக்குது. அதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் ஒன் ஹேண்ட் யூசேஜுக்கு வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு. கையில் ஃபோனை பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை. அந்த அளவுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் காம்பேக்டான சைஸில் ஒரு ஃபோன் வாங்கணும், வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கிற ஃபோன் வாங்கணும், ரொம்ப தின்னான ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக ஓப்போ F19 Pro Plus 5G ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணலாம். ஓரளவுக்கு டீசெண்டான டிசைன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா 48 மெகா சென்சார் கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக ஃபோட்டோ எடுத்திங்க அப்படின்னா 12 மெகா அவுட் ப்ரொடியூஸ் பண்ணும். அது குவாலிட்டி ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது, எந்த குறையும் இல்லை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலேருந்து ஸ்வைப் டவுன் பண்ணி 48 MP ஆன் பண்ணி அந்த மோடில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதை எடுக்கிறப்ப குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம். கலர் ரீப்ரொடக்ஷன் 12 MP மோட்லையும் சரி 40 MP மோட்லையும் சரி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஏன் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னா இந்த செக்மெண்ட்டில் நம்ம விவோவோட V20 ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி நம்ம சேனலில் கவர் பண்ணியிருக்கோம். அதில் 64 MP சென்சார் கொடுத்துருந்தாங்க. இன்னமும் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாஃப்ட்வேர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக கொடுத்துருந்தாங்க. அது போக இன்னமும் ஒரு சில பிராண்ட் இந்த செக்மெண்ட்டில் 64 MP கேமரா கொடுக்குறாங்க. அதுவும் நல்ல சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால தான் சொல்கிறேன் இந்த 48 MP ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது, ரொம்ப முக்கியமாகவும் இல்லை. ஓப்போ எப்பவும் போல் சாஃப்ட்வேரில் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த 48 MP கேமரா நல்லா தான் இருக்குது. இது கூட வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு 8 மெகா அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. 119 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். டீடைல்ஸ் எக்கச்சக்கமாக கவர் ஆகுது. குவாலிட்டி ஆவரேஜாக இருக்குது, ரொம்ப சூப்பராக தாறுமாறாக இருக்குன்னு சொல்ல முடியாது. கடைசியாக ஒரு 2 மெகா டெப் சென்சார் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனெல்லாம் நல்லா தான் பண்ணுது. இங்கே கலர் போர்ட்ரைட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களை மட்டும் கலராக காட்டிட்டு பேக்ரவுண்ட் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக எடுக்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. இன்னும் ஒரு சில போர்ட்ரைட் மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கடைசியாக ஒரு 2 மெகா மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. ஆப்ஜெக்ட் க்ளோஸர் கொண்டே ஃபோட்டோ எடுக்கிறது. அதுவும் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆவரேஜாக இருக்குது. இந்த மற்ற சென்சார் எதுவுமே சூப்பராக தாறுமாறாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். பிரைமரி கேமரா எபோ ஆவரேஜாக இருக்குது. மற்ற 3 சென்சாரும் ஆவரேஜாக இருக்குது. இதை யூஸ் பண்ணி உங்களால் 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அந்த ஏஐ கலர் போர்ட்ரைட்லையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அந்த UAE ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டுயல் வீடியோ மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது. ஒரே நேரத்தில் செல்ஃபி கேமரா பேக் கேமரா ரெண்டுலையுமே உங்களால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். நைட் மோட்னு வரப்போ தான் இங்கே எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நைட் மோடில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, HDR மோடில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நைட் டைமில் யாராச்சும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஃபோனை வாங்கிக்கிங்க. சாஃப்ட்வேரில் நல்லா தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே செல்ஃபிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16 மெகா செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 32 MP கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் இந்த 16 MPயில் எந்த ஒரு குறையுமே இல்லைன்னு தான் சொல்லணும். பேக் கேமரா ஆவரேஜாக இருக்குது அப்படின்னா செல்ஃபி கேமரா குவாலிட்டி அப்படியே ஆப்போசிட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே கலர் ரீப்ரொடக்ஷன், டைனமிக் ரேஞ்ச் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. ஒரு கேமரா எப்போ நான் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா அதில் எடுக்கிற அவுட்புட் நேச்சுரலாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது பெஸ்ட்டான கேமரா. அது பேக் கேமரா இருந்தாலும் சரி, செல்ஃபி கேமரா இருந்தாலும் சரி, இந்த 16 மெகா செல்ஃபி கேமரா அதை ஃபுல்ஃபில் பண்ணிச்சுனே சொல்லணும். அவுட்புட் ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. அதனால தான் இங்கே செல்ஃபி கேமரா நான் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன். பேக் கேமராவுக்கு பார்த்த எல்லா சாஃப்ட்வேர் ஃபீச்சரும் இங்கே கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நீங்கள் போர்ட்ரைட் மோடில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஏஐ கலர் போர்ட்ரைட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. உங்களை மட்டும் கலராக காட்டிட்டு பேக்ரவுண்ட் ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கிறது. அதனால் செல்ஃபியில் பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது யூஸ் பண்ணி 1080 உங்களால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு நைட் மோட் ஆப்ஷன் எல்லாமே கொடுத்து வச்சிருக்காங்க. ஓவராலாக நீங்கள் செல்ஃபிஸ் அதிகமாக எடுப்ப, செல்ஃபி பிரியராக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஓப்போ F19 Pro Plus 5G ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணலாம். ஓவராலாக இந்த செல்ஃபி கேமராவும் சரி, பேக் கேமராவும் சரி, இந்த செக்மெண்ட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான ஃபோன் கிடையாது. உங்களுக்கு கேமரா முக்கியம் அப்படின்னா இதை விட பெஸ்ட்டான கேமரா இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் இந்த செக்மெண்ட்டில் எக்கச்சக்கமாக அவைலபிளாக இருக்குது. நான் ஏன் கேமரா அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ஓப்போட F series ஸ்மார்ட் ஃபோனில் எப்போவுமே கேமரா குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும். அதுவும் பேக் கேமராவோட செல்ஃபி கேமரா குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அந்த செக்மெண்ட்டில் இருக்கிறதுலையே இல்லை ஒரு 2வது 3வது பேசுகிற அளவுக்கு கேமரா குவாலிட்டி நல்லா கொடுப்பாங்க.
பட் இந்த டைம் அதை பண்ணலன்னு தான் சொல்லணும். F17 சீரிஸ் வந்து F19 சீரிஸ் வரப்ப கேமராவில் அப்கிரேடுமே பெருசாக எதுவுமே பண்ணி கொடுக்கல. அது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஆனால் இந்த ஃபோனோட ஒரு பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் தான் MediaTek Dimensity 800U ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 7nm ஆர்கிடெக்சரால் பில்ட் பண்ண ப்ராசஸர், 2.4 GHz கிளாஸ் பிளான் ஆகக்கூடிய ஒரு ஆட்டோகோர் ப்ராசஸர். இங்கே கிராஃபிக்ஸ்க்கு Mali ARM G57 MC3 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர்லாம் 3,40,000க்கு மேலே இருக்குது. இதனடா பெரிய விஷயம், இந்த ஃபோனை 26,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த தேதிக்கு இந்தியாவில் Snapdragon 865, 855+ இந்த மாதிரி ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் கூடிய ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அது எல்லாமே ஆன்லைன் தான் அவைலபிளாக இருக்குது. ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் அது ஓப்போ நார்மலாக என்னோட F series ஸ்மார்ட் ஃபோனுக்கு இந்த ப்ரைஸ் பாயிண்ட்க்கு இவ்வளோ நாள் நம்ம பார்க்காத ஒரு சூப்பரான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஆவரேஜான ஏதாச்சும் ஒரு ப்ராசஸர் கொடுப்பாங்க. அந்த ப்ராசஸர் அன்னைக்கு தேதிக்கு ஆன்லைன் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் 10,000 12,000க்குலாம் கிடைக்கும். அதை தான் இவங்க 20,000 ப்ரைஸை சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இந்த டைம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது ஒரு பெரிய பாசிட்டிவ்னு சொல்கிறேன். நார்மல் யூசேஜுக்கு இந்த ஃபோனில் எந்த குறையுமே இல்லை. நார்மல் சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டிஸ், ஒரு ஆப்பில் இன்னொரு ஆப் மூவ் ஆகுது, எல்லாமே நல்லா இருக்குது. ஹெவி கேமிங்னு போனீங்கன்னா கூட மீடியம் கிராஃபிக்ஸில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் உங்களால் ரன் பண்ண முடியும். கிராஃபிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. கேம் ரெஸ்பான்ஸுமே ஃபாஸ்ட்டாக இருக்குது. என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கேம் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய கேம். நார்மலாக நம்ம எல்லா ஃபோனுமே ரிவ்யூ பண்ணுறப்ப இந்த கேம் வச்சு தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே அந்த ரெஃப்ரெஷ் ரேட் 60Hz கொடுத்துருக்காட்டி அந்த அளவுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்மூத்தாக இல்லைன்னு சொல்லணும். அதுதான் இங்கே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம். அட்லீஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் 90Hz கொடுத்தாங்கன்னா கூட கேமிங்னு ஃபோன் வாங்குறவங்க ஆஃப்லைனில் இந்த ஃபோன் ட்ரை பண்ணியிருக்கலாம். இந்த ப்ராசஸில் ஹீட்டிங் ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லை. Oppo F19 Pro Plus ஆவரேஜ் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஒரு நார்மல் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்க்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸே உங்களுக்கு இப்போதைக்கு இந்தியாவில் லைவ்ல இருக்குது. அதனால் கேமிங் ஃபோக்கஸ் பண்ணி ஃபோன் வாங்குறவங்கலாம் இந்த ஃபோனை பெருசாக ட்ரை பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் இதையெல்லாம் பேக்கப் பண்ணுற இடத்துல ஒரு 4310 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலுமே ஒரு நாள் நார்மல் யூசேஜுக்கு நல்லாவே தாங்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த MediaTek ப்ராசஸர் 7nm பில்ட் பண்ண ப்ராசஸர். அதனால் ஓரளவுக்கு பவர் எஃபிஷியன்சியாக இருக்கணும். ஆன் பேப்பர் ஸ்பெக்ஸ் வச்சு பார்க்குறப்ப ரியல் டைம்லேயே இருந்துச்சு. அது போக ஃபோனோட சைஸ், டிஸ்பிளே சைஸ் சிறுசாக தான் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டுமே 60Hz தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் பேட்டரி லைஃப் ஒரு நாளைக்கு தாங்குது. ஹெவி யூசேஜ் பண்ணிங்கன்னா 6லேருந்து 7 மணி நேரம் தாங்குது. ஹெவி யூசேஜ் பண்ணுறவங்க இந்த ஃபோன் வாங்க வேண்டாம். அப்படி ஒரு வேலை பேட்டரி தான் கூட இங்கே 50 வாட் ஃப்ளாஷ் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே தராங்க. அது யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்கன்னா 0லேருந்து 100% ஒரு 40 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். சார்ஜிங் ஸ்பீடில் எந்த ஒரு குறையில்லை. டைப் சி போர்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அது போக இங்கே எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேரில் ஒரு சில ஆப்ஷன்ஸும் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா பேட்டரி லைஃப் இன்னமும் நல்லாயிருக்கும். இங்கே சூப்பர் லோ பவர் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நைட் தூங்க போகிறப்ப ஒரு 8 மணி நேரத்துக்கு அந்த மோட் ஆன் பண்ணி வச்சுட்டு தூங்குனீங்க அப்படின்னா 1.78% தான் பேட்டரி டாப் ஆகும். இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு. என் ஃபோனில் 90% பேட்டரி இருக்குது. நான் நைட் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தேன்னா வெறும் 80 தான் இருக்குது. நான் நெட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலும் அதுதான் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸை ஃபியூச்சர்ஸை ஆன் பண்ணி வச்சு தூங்கிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்காது. சாஃப்ட்வேர் பற்றி பேசல. இந்த ஸ்மார்ட் ஃபோன் கலர்வேஸ் 11.1 ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 11 அப்டேட் லேட்டஸ்ட் யூஐயோட தான் கொடுத்துருக்காங்க. இங்கே சிஸ்டம் வைட் டார்க் மோட் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. AMOLED பேனல் டார்க் மோட் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. லேட்டஸ்ட் யூஐயோட கொடுத்துருக்கிறது அதுவும் ஆஃப்லைனில் ஒரு வெல்கம் ஃபியூச்சர் தான். இங்கே ஹெட் சார் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு 1.161 வாட் பெர் கேஜி கொடுத்துருக்காங்க. பாடிக்கு 0.730 வாட் பெர் கேஜி கொடுத்துருக்காங்க. பாடிக்கு ஆவரேஜாக இருக்குது. ஹெட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இவங்க லான்ச் பண்ணியிருக்க ப்ரைஸ்க்கு இதெல்லாம் கொஞ்சம் டீசெண்டாக கொடுத்துருக்கலாம். ஓவராலாக இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸை வச்சு முடிவு பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் தராங்க. இதை 26,000க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 26,000 ப்ரைஸ் பாயிண்ட்க்கு இதை விட பெஸ்ட்டான கேமரா, இதை விட பெஸ்ட்டான டிசைன், இதை விட பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ், இதை விட பெஸ்ட்டான பேட்டரி லைஃப், இதை விட பெஸ்ட்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் எக்கச்சக்கமாக அவைலபிளாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸே அவைலபிளாக இருக்குது. இப்போ சரி, நம்ம ஆஃப்லைன் எடுத்துக்கிட்டால் கூட இதை விட நல்ல டீல் எல்லாம் நமக்கு ஆஃப்லைனில் கிடைக்குது. இங்கே என்ன ஆஃப்லைனில் கிடைக்கிற பெஸ்ட்டான டீல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அளவுக்கு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் ஆஃப்லைனில் உங்களுக்கு பெருசாக வேறு எந்த ஒரு பிராண்டோ ஆஃபர் பண்ணுறது கிடையாது. இந்த அளவுக்கு வெயிட் கம்மியாக இருக்கக்கூடிய ஃபோன்ஸும் எந்த பிராண்டும் ஆஃபர் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு AMOLED பேனல் வேணும், ஒரு காம்பேக்டான சைஸில் வெயிட் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் வேணும், அதுவும் நல்ல ப்ராசஸர் 5G கனெக்டிவிட்டி டீசெண்டான கேமராவோட வேணும்னு நினச்சிங்கன்னா வேணால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணலாம். அதுவுமே 26,000க்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த் கிடையாது. ஒரு 22,000 23,000க்கு சேல்ஸ் பண்ணாங்கன்னா வேணால் நிச்சயமாக இந்த ஃபோன் ட்ரை பண்ணலாம். அதுவும் ஆஃப்லைனில் இல்லை நான் ஆன்லைன்லேயும் ஃபோன் வாங்குவோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஃபோனை ஒரு 18,000 17,000க்கு கொடுத்தா வேணால் ட்ரை பண்ணலாம். இவ்வளோதான் என்னோட ரிவ்யூ. இதை பற்றின உங்கள் கருத்தை மறக்காமல் கீழே போய் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.